வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பட்டாணி போட்ட ஒரு கூட்டு தான். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ தண்ணிலாம் விடும்போது சரியாக வந்துடும். 2 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு மசாலாத்தூள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். தயிர் விடும்போது நல்லா கிரேவி கொஞ்சம் திக்காக நல்லா இருந்தாப்புல இருக்கும், க்ரீமியாக. மல்லி இலை கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மல்லி இலையோட ஃப்ளேவர் வதக்கும் போது நல்லாவே இறங்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாத்தூள் நான்வெஜ்ஜி, வெஜ்ஜி, டிஃபன் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுறது தான். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மசாலாவை வதக்கி விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். இதை தண்ணியில் போட்டு நம்ம சூடு பண்ணவோ குக்கரில் வேக வைக்கவோ வேண்டாம். ஃப்ரெஷ் பட்டாணி உடனே நமக்கு வெந்து வந்துடும். காலிஃப்ளவரை மட்டும் 1 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை தண்ணி விட்டு கொஞ்சம் பட்டாணி வேக வச்சு விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்ததுனால நம்ம கடைசியில் போட்டு பெரட்டி விட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணியில் எடுத்து வச்சு ஒவ்வொரு இதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பட்டாணி வெந்துருச்சு. இறக்க போகிற டைமில் நம்ம காலிஃப்ளவர் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த கிரேவியை சப்பாத்தி, சாதம் எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கடைசியில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சே ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு இறக்கிட்டா போதும். நமக்கு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி கூட்டு ரெடி ஆயிரும். கடைசியில் நம்ம மல்லி இலையும் தூவி இறக்கிக்க போகிறோம். விருப்பப்பட்டால் இதோட ஒரு உருளைக்கிழங்கையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டைம் இல்லாத நேரத்தில் சாதத்துக்கும் டிஃபனுக்கும் சேர்த்து ஒரே டைம்லேயே நம்மளால் ரெடி பண்ண முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நல்ல மணமாகவும் இருக்கும். அந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது கட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கடைசியில் மல்லி இலை தூவி இறக்கிட்டுனா மணக்க மணக்க காலிஃப்ளவர் பட்டாணி கூட்டு ரெடி ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.